ஏப்ரல் 23 இன்னைக்கு எலெக்ஷன் டே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் டே. ஆ சம்டைம்ஸ் நமக்கு என்ன தோணும் அப்டின்னா, எதுக்கு தேவையில்லாம போயி, கிளம்பி, நின்னு, ஓட்ட போட்டு வந்து அப்டின்னு நமக்கு தோணும். லேசியா ஃபீல் பண்ணுவோம். பட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்டின்றதுனால, நம்மளோட ஒரு ஜனநாயக குடிமக்களா நம்மளோட கடமைய இன்னைக்கு ஆற்றுறது ரொம்ப முக்கியம். ஸோ போய் ஓட்டு போட்டுட்டு, இப்டி அழகா நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க அப்டின்றத ஃபோட்டோ எடுத்து, இல்லாட்டி என்னோட இந்த ஷார்ட்டோட கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஆ ஒரு குட்டி கதையோட நான் முடிச்சுக்கிறேன். ஒரு ஹாஸ்டல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெய்லி இட்லி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் வந்து பூரி, அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து உப்புமா. அந்த மாதிரி 7 நாள் கணக்குல வந்து 7 நாள் ஃபுட் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆனா, அங்க இருக்க யாருக்குமே ஒருத்தருக்கு வந்து இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு தோசை பிடிக்கும், ஒருத்தருக்கு பூரி, ஒருத்தருக்கு பொங்கல் அப்படி பிடிக்கும். ஆனா, அங்க இருக்க யாருக்குமே வந்து அந்த உப்புமா அப்படின்ற அந்த உணவுப் பொருள் பிடிக்கவே பிடிக்காது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க. இத எடுத்துருங்க, இது வேண்டாம். இது மெனுலருந்து எடுத்துருங்க. இது வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்ன்னு என்டையர் அந்த ஹாஸ்டல் பிள்ளைங்க சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க. அவங்க யாருமே அத காதுல வாங்கிக்கல மேனேஜ்மெண்ட். ஆ ஸோ என்னாச்சு அப்டின்னா, நம்ம எதையாவது பிரச்சனை மாரி பண்ணுவோம். நம்ம ஏதாவது ஸ்ட்ரைக் மாரி பண்ணுவோம். அப்பதான் இத பண்ண மாட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க நெறைய ஏதோ முயற்சிகள்லாம் எடுத்திருக்காங்க. எதுவுமே வொர்க் அவுட் ஆகல. ஸோ கடைசியா மேனேஜ்மென்ட்ட போயி இது எங்களுக்கு வேண்டாம் அப்டின்னு சொன்னோனே, அவங்க சரி நம்ம ஓட்டு எடுத்து பாத்துரலாம். எத்தன பேருக்கு உப்மா பிடிக்குது? எத்தன பேருக்கு பூரி பிடிக்குது? எத்தன பேருக்கு பொங்கல் பிடிக்குது? எத்தன பேருக்கு இட்லி பிடிக்குது? அப்டின்றத ஓட்டு வச்சு, எது அதிகமா பிடிக்குதோ அத வாரத்துல 3 நாள் அப்டி நம்ம போடலாம். அப்டின்னு சொல்லிட்டு அ டிசைட் பண்ணிட்டு வோட்டிங் எடுத்திருக்காங்க. ஆ என்னாச்சு அப்டின்னா, கொஞ்சம் பேர் வந்து இட்லிக்கு போட்டிருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து பொங்கல், கொஞ்சம் பேர் பூரி, கொஞ்சம் பேர் தோசை அப்டி போட்டிருக்காங்க. ஆ ஆனா பாருங்க, எந்த ஒரு உணவு பொருள்லயுமே அதிகமான ஓட்டு விழாத காரணத்தினால, அ எப்படி சொல்றது? மொத்தமாவே ஒரு இப்ப 100 பேர் கணக்கு வச்சுப்போமே. மொத்தமாவே ஒரு 25 ஓட்டு வந்து மொத்தமாவே சேர்ந்து எல்லாத்துக்கும் விழுந்திருக்கு. தோசை, இட்லி, பொங்கல், பூரி அந்த மாரி விழுந்திருக்கு. ஸோ எதுவுமே மெஜாரிட்டியா இல்லாத காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, அப்ப எல்லாருக்குமே வந்து உப்புமா தான் ரொம்ப புடிச்சிருக்குமோ! இல்ல அது இதுலதான் எந்த இதுலலாம் கம்மியான மைனாரிட்டி தானே இருக்குது. அப்ப என்ன பண்ணிரலாம், வாரத்துல 3 நாள் வந்து உப்புமா போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாரத்துல 3 நாள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹாஸ்டல்ல உப்புமா போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது ஒரு சின்ன கதை தான். ஆனா இதுல 1000 அர்த்தங்கள் இருக்குது. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு, நம்ம செயல்படல அப்படின்னா, நமக்கு விருப்பமே இல்லாத, தேவையே இல்லாத சில விஷயங்கள் வந்து திரும்ப வர ஆரம்பிக்கும். ஆ ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஆ அதனால போயி, உங்களோட ஜனநாயக கடமைய ஆற்றிட்டு வந்து, என்னோட ஷார்ட்ஸ்ல முடிஞ்சா கமெண்ட் போடுங்க. ஆ திஸ் இஸ் நிர்மலா சிங்கராயா, யுவர் பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.